இந்தியன் சதர்ன் ஃபுட் கல்ச்சர் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி பொடி. இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள்: காய்ந்த மிளகாய் ஒரு 25, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுந்து 1.5 கப்பு, கருவேப்பிலை தேவையான அளவு, 2 பூண்டு உடைச்சது, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு வந்துடுச்சு. உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. ஜீரகம் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். ஒரு ஸ்பூன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வாசனை வரும். நல்லா இந்த அளவு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினோன்னே நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். பாதி போட்டுருக்கோம். மீதி அடுத்த வாட்டி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பொடி ரெடி ஆயிடுச்சு.